பிசினஸே பார்த்துக்கிட்டு ஒரே ப்ரெஷர் டென்ஷனா இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஏற்காடு போயிருந்தேன். சேலத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஏற்காடு போகாம இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏன் வெளியூர்ல உள்ளவங்க கூட ஏற்காட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வருவாங்க. என்னோட 2 செல்ல குட்டிக்கிட்டி சொல்லிட்டு அப்பா வந்துடுறப்பா அம்மா கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு வந்துட்டேங்க. எனக்கு கல்யாணம் ஆனப்ப இந்த ஏற்காட்டுக்கு வந்திருந்தேங்க நானும் ரீதாவும். அப்படியே சேமி அம்மா வயித்துல இருந்தீங்களா? குட்டிகா கிட்ட டாய்ஸ் வாங்கி கொடுத்தா போதுங்க, குழந்தைகிட்ட வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கா. பாப்பாவை நல்லா பாத்துக்கிறா. வந்ததையுமே கிளைமேட்டுக்கு அதுக்கும் சுக்கு காப்பி குடிக்கணும்னு சொல்லி ஆசை வந்தது. சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு சுக்கு காப்பி குடிச்சோம். அப்புறம் கொஞ்சம் அங்கேயும் சுத்திட்டு ஃபன் பண்ணங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே சளி காய்ச்சலுங்க. எனக்கு உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியும்? அங்க போன அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெயில் எந்த அளவுக்கு அடிச்சதோ அந்த அளவுக்கு குளிருங்க. வெயில் குளிர் 2 பேர் இருந்தது ஏற்காட்டுல. சோ அது அப்படியே என் உடம்ப ஒரு தள்ளி உடம்பு சரியில்லாம பண்ணிடுச்சு. ஓகே, யாரால ஏற்காடு போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.